சங்கர் சார் பயங்கரம் பண்ணிட்டீங்க அப்படின்னு எனக்கும் சொல்ல ஆசையா தாங்க இருக்கு. பட் என்ன சொல்றது, சில நேரத்தில் உண்மையா சொல்ல கசக தாங்க செய்யும். அதுவும் நம்ம காலிவுட்ல ஒரு பெரிய ஸ்டார் ஃபர்ஸ்ட் 100 கோடி அடிச்சதும் அவர் தான் டேரக்டர், அப்புறம் 500 கோடி அடிச்சதும் அவர் தான். இவரோட படத்துல போய் நம்ம பார்த்து வளர்ந்தவங்க என்னடா இந்த படம் அவர் கதையிலேருந்தே அவர் கதையை சுட்டு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டமா இருந்ததுங்க. ஏன்னா சிவாஜி முதல்வன்லாம் எப்படிப்பட்ட படங்க, அந்த படம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சங்கர் சார் ஃபேனாக போய் உள்ளே போய் பார்க்கும்போது இந்த படத்தை ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சாங்க. ஆனால் இந்த விடாமுயற்சிக்கும் இந்த படத்துக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கு. ஏன்னா விடாமுயற்சி இந்த பொங்கலுக்கு வந்திருந்தா இந்த படம் சுத்தமாக ட்ராப் ஆயிருக்குங்க. ஏன்னா ரொம்ப ஆவரேஜான ஃபிலிமுங்க. கேம் சேஞ்சர் யாருக்கான படமோ நான் அதையும் சொல்லிடுறேன். ராம் சரண் ஃபேன்ஸு, எஸ்ஜே சூர்யா ஃபேன்ஸு, அப்புறம் சங்கர் சார் பிரம்மாண்டம், இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா நீ ஃபேமிலியோட போய் தாராளமாக ஒன் டைம் போய் பார்க்கலாங்க. எனக்கு பர்சனலாக என்னோட ரிவ்யூ தான் நான் சொல்கிறேன். நான் 200 கொடுத்து போய் பார்த்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினச்சேன். அந்த இன்ட்ரெஸ்டிங் எனக்கு இல்லைங்க. எஸ்ஜே சூர்யா ஒரு வார்த்தை சொல்றாரு, நீங்கள் கொடுக்குற காசு ஒரு பாட்டுக்கே சரியாக போயிருந்தாரு. ஆமாங்க, அது உண்மைதான். ஏன்னா ஒரு பாட்டுக்கும் 1000 பேர் நிறுத்தி வச்சிருக்காங்க, ஃபுல்லாக நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பாட்டு செம்ம பிரம்மாண்டமாக இருந்தது. எனக்கு அந்த பாட்டெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தெல்லாம் என்ஜாய் பண்ணேன். பட் அது மட்டும் போதுமா, நம்ம ஒரு இந்த ஸ்டோரி என்கேஜிங்லாம் இருந்தால் தான் நம்ம த்ரில்லிங்காக பார்ப்போம். என்ன பண்ணுறது, அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த பிரம்மாண்டம் மட்டும் இருக்குது. அதுக்காக வேணா நீ போய் பார்க்கறதுனாலும் போய் பாருங்கள். என்னோட ரேட்டிங்னா பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 கொடுப்பாங்க. இது மை பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டு சங்கர் சார் ஃபேனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை அவனுக்கு ஷேர் பண்ணி விட்டு போயிட்டு வா மச்சான்னு சொல்லுங்கள். நிறைய மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்க ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணிடுங்க. கமெண்ட்டில் கழுவி ஊற்றினாலும் கவலை கிடையாது. ஏன்னா இது என்னோட பர்சனல் ஒப்பீனியனுங்க.